வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கையில் பார்க்க போகிற படம் கருப்பு பல்சர். ஐயோ, கருப்பு பல்சர்னு ஒரு படம் நான் தெரியாதனமாக போய் பார்த்துட்டேன்னு வச்சிங்களேன். ரொம்ப பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு படமான இருக்குது. என்ன சொல்கிறது, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். நம்ம தினேஷ் நடிச்சிருக்கிறாரு, அதனுடைய ஒரு ஈர்ப்புனால போனோன்னு வச்சுக்கலாம். அவர் நடிச்சிருக்கிறாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போய் பார்க்கலாமேன்னு போனேன். ஆனால் படம் வந்து செமத்தியாகவே இருந்துச்சு. வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ள வர போகலாம். கருப்பு பல்சர்ன்றதுனால என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னு வச்சுக்கலாம், அவர் வந்து தினேஷ் வந்து நடிச்சிருக்கிறாரு. சூப்பரான ஆக்டர். அவர் எந்த மாதிரி ஒரு நடிகர்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் கூடவே வந்து மன்சூர் அலிகான் இருக்கிறாரு. அவர் ஒரு காமெடி ரோலில் பண்ணியிருப்பார். அது வைக்கிற போல் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாரு. ப்ளஸ் வந்து இந்த படத்துடைய டேரக்டர் பார்த்திங்கன்னா முரளி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய டேரக்டர். மியூசிக் டைரக்டர் வந்து ஜிஎஸ் சரவணன் சொல்லிட்டு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர். ப்ளஸ் வந்து ரமேஷ் வெங்கடேஷ், அவங்க தான் ரஷ்மிகா வெங்கடேஷ் அவங்க பேர். அவங்க தான் ஹீரோனியாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் புதுசு போல் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் பாட்டு கொஞ்சம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து கதை வந்து இந்த படத்துக்கு வந்து சரியாக செட்டாகி ஆகலை. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. தினேஷ் வந்து எதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் செலக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஏன் நடிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நல்ல டேரக்டர்லாம் அவர் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமாக நடித்து ஒட்டி வைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி நார்மலான டேரக்டர்கிட்டலாம் போனால் அவர் ஏன் இப்படி பண்ணி வைக்கிறாருன்னு தெரியவே இல்லை. அந்த மாதிரி தான் நடித்து வச்சுருக்கிறாரு இந்த படத்துலையும். அவருக்கும் இந்த கதைக்கு வந்து செட்டே ஆகலை. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் அவருக்கு. என்ன வச்சுக்கலாம், இந்த படம் எப்படின்னா கருப்பு பல்சர்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து நார்மலாக அப்பா அம்மா இல்லாமல் ஒரு தங்கச்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம் ஆல்ரெடி ஹஸ்பண்டோடு இருக்கிறாங்க. இவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. இவருக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து மன்சூர் அலிகான் இருக்கிறாரு. இவங்க இதுதான் கதை இப்படி போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தா இவருக்கு கல்யாணம் நிச்சயமாக பண்ணிடலாம், இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு வந்து லவர் வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து பொண்ணு தேடுற மாதிரி காமிக்கிறாங்க. பொண்ணு தேடுறதுன்றதுனால இவங்க 2 பேரும் உடனே கிடச்சிட்றாங்க. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் கல்யாணமாக பண்ணிக்க போகிறாங்க. நிச்சயதார்த்தம் ஆகிடுது. திடீர்னு பார்த்தா இவர் ஒரு பொய் சொல்லிடுறாரு. என்னடான்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து கருப்பு பல்சர் இருக்குது என்கிட்ட அப்படின்ட்டு. பல்சர்னாலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பல்சர் தான். அந்த பல்சரை வச்சு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னா வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் ஓட்டிட்டாங்களே, இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன வரும், பயங்கரமாக இருக்குமான்னு கட்டி பார்த்தீங்களா, ஒன்றுமே இருக்காது. ஏன்னு வச்சுக்கலாம், பல்சரை காமிச்சு வேறு ஏதோ கதை பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆவி இப்போ எடுத்து வந்து பல்சர் உள்ளார விட்டுக்கிறாங்க. அந்த பல்சர் வந்து எல்லோரையும் சாவடிக்குது அப்படின்ட்டு. சரி, பல்சர் மட்டும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா கருப்புன்றதுனால ஒரு மாடை கொண்டு வந்து அதையும் சொறி விட்டாங்க. 2மே சேர்ந்து எல்லாரையும் பழி வாங்குது. எத்தனை பேரடா பழி வாங்குச்சுன்னா 2 பேரை தான் பழி வாங்க, வேறு யாரையும் பழி வாங்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வில்லன் வேற ஒருத்தர் இருப்பார். அந்த வில்லனை வந்து மதுரையில் வந்து காமிப்பாங்க. அவன் என்ன வந்து மதுரையில் வந்து மாடு பிடிக்கிறது ஃபேமஸ்ஸு. அந்த மாடு பிடிச்சதுனால அந்த கருப்புன்றவர் வந்து அவர் பேரும் கருப்பு தான். அவர் தான் தினேஷாக இருப்பார். அவர் பேர் கருப்புன்ற மாடை வந்து அவர் பிடிச்சதுனால அந்த மாடையும் சாவடிச்சிருவாங்க. இந்த பல்சர் வந்து அந்த மாடை பிடிச்சதுக்கான ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதையும் வந்து சாவடிச்சிடல. 2 பேரையும் வந்து அவங்க புருஷன் மண்டோட்டியோடு இருப்பாங்க. தினேஷ் அவர் வந்து சாவடிச்சிடுறாங்க வில்லனுங்க. அந்த சாவடிக்கிற டைமில் இந்த 2ம் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஆவி வந்து அந்த மாட்டு உடைய ஆவியும் இந்த என்ன சொல்கிறது பல்சர் மேலே ஏறிடுது. பல்சர் மேலே ஏறினதுனால அவர் வந்து அந்த பல்சர் வந்து பழி வாங்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு வச்சிங்களேன், தினேஷை வச்சு இந்த மாதிரிலாம் கதையை எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆவி பூந்த பல்சர், அந்த ஆவி பூந்த பல்சர் வந்து எல்லோரையும் சாவடிக்குது. ஆனால் 2 பேர் தான் சாவடிக்கும். அது ஒருத்தரை தான் சாவடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, மீதி பேரெலாம் சாவடிக்காது. அந்த மாதிரி ஒரு பல்சரு. திடீர்னு பார்த்தா அந்த பல்சர்கிட்ட வந்து ஆவியை போச்சா இல்லை வந்து இன்னொரு தினேஷ் வராரு, அந்த தினேஷ் வந்து காப்பாற்றப்பட்டாரா அப்படின்றது தான் கதையை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் போகுது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. என்ன சொல்கிறது, பயங்கரமான காமெடின்ற பேரில் மொக்கையாக நிறையா பண்ணி வச்சுருக்கிறாங்க. காமெடிக்குன்னு பெரிய ஒரு என்ன சொல்கிறது தண்ணி ட்ராக்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே அவங்களே பேசிக்கலாம், அவங்களே காமெடி பண்ணிக்கலான்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. அந்த காமெடியை வந்து சிரிப்பும் வரல, ஒன்றும் வரல, ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த படத்துக்கும் மக்களுக்குமே டச் ஆகாமல் அளவுக்கு இருக்குது. ஏன்னா காமெடி எப்பயுமே கொஞ்சமாச்சும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஒரு பக்கமாக ட்ராக் போச்சுன்னா நல்லாயிருக்கும். தினேஷ் வந்து செம்ம சூப்பரான ஆக்டர்ன்றதுனால வேறு மாதிரி வச்சு நல்லா பண்ணியிருக்கலாம் அவரை. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் சும்மாவே வச்சு சிரிப்பு காட்டுறான்,
காமெடி பண்ணுறான் அப்படின்ட்டு சும்மா மொக்கையாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தா ஹீரோனியை வந்து சரி கொஞ்சம் கிளாமராக இல்லை வேறு மாதிரி எதனாச்சும் காட்டுவாங்க, இல்லை நல்ல சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த பக்கமும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஹீரோனியை காட்டுறாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னே காட்டவே இல்லை. ஆனால் இவர் பக்கமே போயிட்டுருக்குது. சரி இவராச்சும் எதனா பண்ணுவார்னு பார்த்தா இவர் எதுவும் பண்ண மாட்டேன். சரி தங்கச்சி இருக்காங்களே, தங்கச்சிக்காக ஏதோ வச்சோம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நான் நிறைய படத்தில் வந்து தங்கச்சியை கடத்திட்டு போய் வச்சுப்பாங்க, ஹீரோனியை கடத்திட்டு போய் வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த பல்சரை வந்து எரிச்சா தான் நீ வந்து விடுவேன் அப்படி இப்படின்னு நிறையா போவான். அந்த மாதிரிலாம் டேரக்டர்லாம் யோசிக்கவே இல்லை. சிம்பிளாக யோசிச்சிட்டாரு. பல்சரை வந்து இருக்குது, பல்சரை வந்து நம்ம கொளுத்தி விட்டுறோம், கொளுத்தி விட்டுட்டா நம்மளுக்கு பிடிச்ச ஆவிலாம் போயிடும் அப்படின்னா திடீர்னு அங்கேருந்து வருவார், பல்சரை கொளுத்து போவார், வில்லன் போயிட்டு ஹீரோ போயிட்டு காப்பாற்றுவார் அந்த பல்சரை. அவ்வளோதான், அப்படியே படம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஏன்னு வச்சிங்களேன், இந்த பல்சர் வந்து அந்த ஆவி உள்ளே போனதுனால வேறு யாரும் அந்த பல்சரில் வந்து புருஷமுண்டாட்டியோட உட்காந்தவோ இல்லை லவர்ஸாக உட்காந்தாலோ அந்த பல்சர் வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டே அந்த பல்சர் வந்து யார் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடும். அது இல்லைனா ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு பல்சரு. அந்த பல்சர் வந்து ஃபஸ்ட்டு மன்சூர் அலிகான் வச்சுருப்பார். உடனே அந்த மன்சூர் அலிகான் வந்து இவங்ககிட்ட தள்ளி விட்டுருவார் ஹீரோக்கிட்ட. ஹீரோ வந்து என்கிட்ட பல்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுவாங்க. கடைசியாக பார்த்தா அந்த பல்சருக்கு பெரிய கதையாக இருந்து இந்த மாதிரி ஆவி பூந்த பல்சருன்னு சொல்லிவிட்டு அந்த பல்சரை வந்து கடைசியில் கொளுத்து போயிடுவாங்க. இதுதான் கதை. ஏன்னா வேறு மாதிரி வந்து யோசிச்சுட்டுருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. சிம்பிளாக டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு ஒரு பெருசாக ஒரு இதாகவே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு ஹையாக ஒரு சூப்பராகவே இல்லவே இல்லை. கலர்ஃபுல்லாகவோ ஒரு என்ன சொல்கிறது லைட்டிங்லாம் வச்சு பயங்கரமாக ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பிரைட்னஸாக ஒரு புதுசாக ஒரு ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி இல்லவே இல்லை. ஸ்க்ரீன் பெர்சன்ட் நல்லா இருந்துச்சாலும் இந்த படம் வந்து நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ முக்கியம் எடுத்து வச்சுருக்கிறாங்க, ஏன்னே தெரில. ஏன்னா வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்றதுலாம் பெரிய வருத்தமாக இருக்குது. வேறு யாராச்சும் எதனா பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல போல இருக்குது. எதனா 4 பேர் படிக்க வைங்க, இல்லை எதனா வேறு எதனா உதவி பண்ணனாலும் பரவாயில்ல போல இருக்குது. இந்த மாதிரி படத்தை எடுத்து வேஸ்ட்டாக என்ன சொல்கிறது, காசு தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படத்தில் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலைவலி தான் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மை அதான். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா உழைச்சிருக்கிறாங்க, இத்தனை பேர் உழைப்பு தான் இந்த படமும் வந்திருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கான ஒர்த்தபுளாக இருந்தால் தானே நம்ம போய் காசு கொடுத்து பார்க்க முடியும். அதனால தான் நான் காசு கொடுத்து பார்க்குறதுனால என்னுடைய சுதந்திரத்தை நான் சொல்லி தான் ஆகணும். அதுதான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து திட்டி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த ஸ்கை ஸ்டுவல் டைமில் வந்து வேறு என்ன படத்தை பறக்க விடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நான் உங்கள் அப்பாஸ்.